பென்சிலின் பாகம் 2. வெளியில் வந்த சிறுவனை பார்த்து இவன் யார் என்று கேட்க, என்னுடைய மகன் என்றான். நாம் இருவரும் ஒரு ஒப்பந்தம் போடுவோம் என்றால். என்னவென்றான், உன்னுடைய சிறுவனை நன்றாக கல்வி கற்க வைத்து அவனை ஒரு பெரிய படிப்பாளியாக ஆக்கிறேன் என்றான். சரி என்று அந்த பிளமிங் ஒத்துக்கொண்டான். அந்த சிறுவன் நல்ல ஒரு உயர்ந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைத்தான். அவன் சிறந்த பயிற்சியாளனாகி சிறந்த மாணவனாகி ஒரு மருத்துவனாகவே ஆகிவிட்டான். சில நாட்கள் கழித்து அந்த பிரபுவின் மகன் உடல் சரியில்லாமல் நிமோனியாவில் பாதிக்கப்பட்டான். உடனே ஒரு மருத்துவமனையில் சேர்த்து அவனுக்கு நிமோனியாவிலிருந்து விடுதலை கிடைக்க பென்சிலின் என்ற மருந்து கொடுக்கப்பட்டது. அந்த பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்தவர் பிளெமிங்கினுடைய மகன் சர் அலெக்சாண்டர் பிளெமிங். அந்த சிறுவன் சர் வின்ஸ்டன் சர்ச்சில். அந்த சிறுவனின் தகப்பனார் அலெக்சாண்டர் சர்ச்சில்.